நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட வருகின்றார்கள் நம் பள்ளி மாணவர்கள். The first event of the festival is the Tamil Mother Greeting Song. Our school students, I am asking you, everyone stand up. Thank you, all of you. Sit at all. Those attending this function, Honorable Chief Guest, respected headmasters, teachers, parents, SMC President and members. A warm welcome to our school annual day celebration. I am Jasper Emmanuel and I am honored to be here to welcome you all. A special welcome to our chief guest, Mr. Ilangovan sir, Mrs. Sandhi ma'am, Mr. Ibrahim, Mr. Irshad, Mr. Liat Ali, SMC President Mrs. Saidu Badusha, former President Mrs. Tibiga, Vice President Subhashini, Teacher Madhavi Tutugudi, Mr. Abdul Latif, Mr. Abdul Khader, Mr. Damim Ansari, Mr. Birla Bose, Mr. Lingam, Mr. Kaja, Mr. Kubendran, Mr. Balakrishnan. Thank you for being with us today. நம் பள்ளி 1937ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 88 வருடங்களாக கல்வி பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம் பள்ளியில் 1 முதல் 5 வகுப்புகள் வரை உள்ளது. 2017-18ஆம் கல்வியாண்டில் ஆங்கில வழி கல்வி தொடங்கப்பட்டது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் ஆங்கில வழியில் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவர்களின் சேர்க்கையை அதிகப்படுத்த LKG மற்றும் UKG வகுப்புகள் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 1 முதல் 5 வரை 82 மாணவர்களும், LKG மற்றும் UKGயில் 40 மாணவர்களும், மொத்தம் 122 மாணவர்கள் நம் பள்ளியில் பயின்று வருகின்றனர். நம் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம் முதலிய குழுக்கள் செயல்படுகின்றன. பள்ளியின் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் இக்குழுக்களில் தீர்மானிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. நம் பள்ளிக்கு ஒரு இடைநிலை தலைமை ஆசிரியர் பணியிடமும் 2 இடைநிலை உதவி ஆசிரியர் பணியிடமும் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. பள்ளியின் செயல்பாடுகள். நம் பள்ளி காலை 8:30 மணிக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தோடு தொடங்கப்பட்டு அதன் பின் 9:05 மணிக்கு வழிபாட்டு கூடம் நடத்தப்பட்டு 9:20க்கு வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகிறது. நம் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்து முறையில் கல்வி போதிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து வகுப்பறையிலும் ஸ்மார்ட் கிளாஸ் வசதி உள்ளது. அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் மாணவர்களுக்கு உடனுக்குடன் வழங்கப்படுகின்றன. சிறுபான்மையின மாணவர்களுக்கும் உதவித்தொகை பெற்று வழங்கப்படுகின்றன. மேலும் கிராமப்புற பெண்களின் ஊக்கத்தொகை மற்றும் ஆதி திராவிட பிரஜைகளுக்கான உதவித்தொகை பெற்று வழங்கப்படுகிறது. Now the LKG students will sing the prayer song as the beginning of the special day. Next, classical dance
That student who appeared on this stage got first prize in Udangudi Union and also Thoothukudi district. Now they show their talent on Bharatanatyam in front of you.
Thank you, children. பள்ளி ஆண்டு விழா தலைவர் அவர்களுக்கும் இப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆண்டு விழா நடக்குது. ஆண்டு தேர்வுல என்ன செய்வாங்க, மாணவர்களுடைய அறிவுத்திறன் மட்டும்தான் வெளிப்படும். ஆனா ஆண்டு விழாவில் ஆடல் பாடல்னு பன்முக திறன்கள்லாம் என்ன செய்யுது, வெளிப்படுது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்ற குரலுக்கு இணங்க இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் தன்னுடைய அறிவை என்ன செய்யறாங்க, பெருக்கெடுத்து சொல்றாங்க. அந்த ஆசிரியருக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பெற்றோர்கள் பள்ளியினுடைய அஸ்திபரமாக திகழ வேண்டும். இப்போ ஒரு ஆசிரியர் இப்போ ஆசிரியருடைய பணி என்னது, அறப்பணி. அதற்கே உன்னை அர்ப்பணிங்கிறதுவாக இந்த உடன்குடி வட்டாரத்திலே அதிக அளவில் மாணவர் எண்ணிக்கை உள்ள பள்ளி இந்த பள்ளி தான். அது போக ஆங்கில பள்ளியில 3 ஆசிரியர்கள் பணிபுரிகிறது பியூபிஎஸ் பரமக்குறிச்சி மட்டும்தான். இப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, இப்போ எல்லாருமே முன்னாடி இருக்கீங்க, அப்படிதானே? எதுக்காக இருக்கீங்க? கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுதான் இருக்கிறீங்க. நமக்கு கிடைக்காத கல்வி நம் குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. நம்ம பிள்ளைங்களாம் என்ன செய்ய போகுது, என்ன பாட போகுது, என்ன ஆட போகுதுங்கிறத என்ன செய்றீங்க, கேட்கறதுக்காக இருக்கிறீங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உலக அரங்கிலேயே வருங்காலத்துல மா மேதைகளாக நம்மளுடைய குழந்தைகள் என்ன செய்யணும், வரணுங்கிறதுக்காக இருக்கிறீங்க. இப்போ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்வி ஒன்று என்ன செய்ய முடியாது, சொத்தா பெற முடியுமா? பெற முடியாது. படித்து தான் என்ன செய்ய முடியும், பெற முடியும். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், படின்னு நினைச்ச கூடாது, திணிக்க கூடாது. படிச்சா என்ன ஆவான்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போதே அதுக்கு என்ன செய்யும், வெறுப்பாகும். இப்போ படிப்பு ஒண்ணுதான் நம்மளுடைய என்னது, அழியாத சொத்து என்ன செய்யணும் சொல்ல. இப்போ எவ்வளவு சொத்து இருந்தாலும் என்ன செய்யும், ஒரு பணம் குறையும். ஆனா என்ன செய்யாது, கல்வி ஒரு காலம் நம்ம விட்டு என்ன செய்யாது, குறையாது. அதனாலதான் வெள்ளத்தால் அழியாது, வெந்தலனால் வேகாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. அதனால அப்பேற்பட்ட கல்வியை மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த உடைய பள்ளிக்கூடம். இப்போ நம்முடைய தமிழக அரசு என்னதுன்னா கலை திருவிழா சொன்னாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த உடன்படி வட்டாரத்துல இந்த மார்வேட போட்டி, இந்த பரதநாட்டியத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தது நம் பள்ளி தான். இப்போ இது நமக்கு வரணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு என்ன செய்யணும், ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். Next our LKG students perform dance for Alagu Kutti Chellam song. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி பூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் குறைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண கொடியில் சிரிப்பை விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி என் பொம்முனி, மம்முனி என் பின்னினி, உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. இருந்தும் நமக்குள் இது என்ன புது பேச்சு, இதயம் பேச எதற்கின்ற ஆராய்ச்சி. சிஞ்சலி 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 மஞ்சளி மஞ்சளி மஞ்சளி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண கொடியில் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். ரோஜா பூ கைரண்டும் காற்றோடு அதை பேசும் உன் பின்னழகில் பௌர்ணமிகள் தகதிவிதான் பேசும். எந்த நேரமோ அந்த அழுகை
பூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண கொடிய சிரிப்பை விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். மண் சேர்த்தா வீடொன்று கட்டிடலாம். வீசினுங்கும் மொழி கேட்டால் சங்கீதம் கட்டிடலாம். கண்டவாளம் இல்லாத ரயிலை கவழ்ந்தபடி நீ ஓட்டிக்குவாய். வம்பு தும்பு செய்கின்ற பொல்லாதவன் கடவுள் போல் கவலைகள் இல்லாதவன். ஒளிந்து ஒளிந்து போக்கு காட்டி ஓடுகின்ற கண்ணனே புன்னகை மன்னனே. ஜிஞ்சலி 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 மஞ்சளி மஞ்சளி மஞ்சளி. அழகு புத்தி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழிய சிரிப்பை விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். அம்முடி என்றும் முடி மம்முடி என் மின்மினி. உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல. எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. இருந்தும் நமக்குள் இது என்ன புது பேச்சு? இதயம் பேச எதற்கென்ன ஆராய்ச்சி? ஜிஞ்சலி 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 மஞ்சளி மஞ்சளி மஞ்சளி. அழகு புத்தி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குடிய சிரிப்பை விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். Thank you, குட்டீஸ். இருக்கும் உண்மை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னை கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி. கடவுளுக்குள் இருக்கும் உண்மை நம்பி நாளைய நாட்டில் தலைவனும் நீயே. நம்பிக்கை போல வருவாயே. உனக்கெனவோ சரித்திரமே எழுதும் காலம் உன்னால் முடியும். உன்னால் முடியும். உன்னால் முடியும் தம்பி தம்பி. கடவுளுக்குள் இருக்கும் உண்மை நம்பி. கங்கை காயாய கங்கை காயாதடா. ஆளோடு ஓடும் சட்டங்கள் யாவும் ஆசூழ மல்கம் காயாதடா. போதைப்பார் குடும்பத்தை வீதியில் வைப்பார். தடுப்பதை யாருமே கொஞ்சம் நீ கேடாடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறி போடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா
முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் ஒன்றே நம்பி கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை ஐயோடும் தேடி போற்றுவோம் கல்லாதேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம் இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அழிவில் கோபுரம் அங்கே நாம் காணோம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு மனம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு நான் என்று எண்ணாமல் நாம் என்று முடியும் தம்பி தம்பி அழகுனக்குள் இருக்கும் உண்மை நம்பி தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் கண்டேன் சொன்னால் முடியும் தம்பி தம்பி அழகுனக்குள் இருக்கும் உண்மை நம்பி வட்டியோட கொடுமைய போக்க சொல்லு ஸ்ரீரங்கநாதன பார்த்தாக்கா தல காவேரிய அடிக்கடி வர சொல்லு நாளை என்று மட்டும் உள்ள நீயே இஷ்டம் போல ஆட்டம் போட பாருங்க அது இப்போ நம்ம பக்கம் சாதகமா வீசுதே தும்பி இல்ல நம்ம பட்டம் பாருங்க நூலோட முட்டை இன்னமா யாரோடும் தீனு போடுமே
புத்தகத்தில் கூட இல்லை எத்தனையோ பாடங்களை சொல்லும் பட்டம் வாத்தியாரு தானடா. ஆண்டில் ஜூன் மாதம் 1ஆம் வகுப்பிலே சேரும்படியாய் வந்திருக்கிற அன்பு குழந்தைகளையும் அவருடைய பெற்றோர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நாம் அனைவரும் கரங்களை தட்டி பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துவோம். அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். மேற்பார்வையாளர் திருமதி சாந்தி மேம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். Now our school 4th and 5th standard students are going to show the Tamil culture through Kolatam dance. மக்கா உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். எடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். மக்கா உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். எடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். மக்கா உன்ன கூடி உயரமா கொலடிப்போம்.
Thank you. On behalf of our school management, we honoring with shawl. Now our students 3 from 5th standard are going to perform a skit dance. பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாழு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே பார்த்தாக்கால ரொம்ப முறுக்கு ஆனா பத்து கதை உள்ளத்திலே இருக்கு பார்த்தாக்கால ரொம்ப முறுக்கு ஆனா பத்து கதை உள்ளத்திலே இருக்கு தண்ணியிலே மீனுண்டு தரையிலே மானுண்டு மாட்டி வச்சா தீண்டு விடும் கணக்கு தண்ணியிலே மீனுண்டு தரையிலே மானுண்டு மாட்டி வச்சா தீண்டு விடும் கணக்கு இப்போ நான் இருக்கும் இருப்பு 4 பேர் பொறுப்பு நல்லாத்தான் நான் சிரிக்கேன் சிரிப்பு ரொம்ப நல்லாத்தான் நான் சிரிக்கேன் சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட பாட வந்த மேடையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே Three, 4, 5, 6,
More. 1, 2, 3. Up. Face to face. 1, 2, 3. 1. Next 1, 2, 3, 4. Next 1. இதுக்கு பேர் வந்து நின்ற பதாசனம் சொல்லுவாங்க. அது செஞ்ச பிறகு தலைகள் நின்ன பிறகு செய்யறாங்க. குழந்தைங்க கொஞ்சம் கேரா இருந்தாலும் இந்த ஆசனம் செய்தா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து யோகா மட்டுமல்ல, கராத்தே மட்டுமல்ல, சிலம்பம் இத்தனை கலையும் எங்களுடைய பள்ளியில் நாங்கள் மிக சீரும் சிறப்பமாக சொல்லிக் கொடுத்து எங்களுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஊர் மக்கள் சார்பாக மிக அருமையாக நாங்கள் சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். ரெடி? தேங்க்யூ. அப். நெக்ஸ்ட் சேஞ்ச். Come on, ready? Down. Down. Ready? Move. 1, 2, 3. Up. Very good. Down. Relax. Up. Next change. Down. Sit down. Ready? 1, 2, 3. Up. Up. Kaal tugidi. Kaal tugidi. Very good. Ready? Up. Down. Okay. Up. Stand up. Ready? Vanakkam. Very good. Thank you. Vaanga apdi. Vaanga. Leg close. Right. Push. Ready? Cigarette. Cigarette. Left hand out. With the shout. Touch. Shout. Hey. Sean. See. Go. That. Such. Touch. Stop. The next upper back. Left hand out. Left hand out. Ready? More. Touch. Name. Sean. Say. Go. Stop it. இது எவ்வாறு நம்ம மாணவர்களை தலையில் அடிக்க வந்தால் எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி மாணவர்கள் செஞ்சு காட்டுங்க. இப்போ அடுத்தால அவங்களுடைய நெஞ்சு குழியில் யாரையும் தாக்க வந்தால் எப்படி தடுப்பது இப்போ அதை செஞ்சு காட்டுவாங்க. ரெடி? நேர்மறை பேக் காட்டுங்க அப்படி. ரெடி? 1, 2, 3, 4, 5. Okay, very good. Stand up. Very fast. Kiriki. Don't worry about it. Fast. Very fast. Fast change. Change. Fast, fast, fast. Very fast up. Double it, double it. Double it, fast on it. Double it, fast on it. Very fast on it. Double it, fast on it. Okay, thank you. Stop. Stop. 1, 2. கையை எவ்வளவு தாக்கு வந்தால் எப்படி தடுப்பது என்று இப்படி செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். மோ ஸ்டார்ட். சேஞ்ச். எவ்வாறு கையை தடுக்கும் பொழுது எவ்வாறு தடுத்து எப்படி பிடிக்கான்னு சொல்லி நிறுத்தி காட்டுறாங்க. பெண்கள் கொஞ்சம் முக்கியமா கவனிங்க, உங்களுக்கு தேவைப்படும். ரெடி? சேஞ்ச்.
கரெக்டா கழுத்தை திருப்பி கையை கரெக்டா பிளாக் பண்ணி அப் டவுன். நல்லா பார்த்துங்க, பின்பக்கம் முட்டுக்கு பின்பக்கம் மிச்ச யாரா இருந்தாலும் விழுந்தான் தீருவாங்க. அப் ஹே. நெக்ஸ்ட் பெண்கள் நல்லா கவனிச்சிங்க, கழுத்தை பிடிச்சி எப்படி தப்பிக்குன்னு சொல்லி கரெக்டாக அந்த அப்போ ரெடியாக இருக்காங்க. ரெடி, நல்லா கவனிச்சிங்க. கேட்ச் டவுன் எப்படி கவுத்து கரெக்டாக முழங்கி வச்சு எப்படி குத்துறாங்க பாருங்க. கீழே இந்த பக்கம் முட்டு வச்சு எந்த பக்கம் அடி விடுதுன்னு பாருங்க. இவங்க ஒரு வெரைட்டிஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்துங்க. டவுன் சேஞ்ச். ஓகே, வணக்கம், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இரட்டை கம்பெனி மாணவர்கள் கெட்டிக்காரர்கள் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெரி குட், ஸ்டாப். சரி, வெரி குட், ஸ்டாப். லிசன். கொஞ்சம் கை தட்டி ஆறாலும் தான் பசங்க கொஞ்சம் ஆட்டம் நல்லா விளையாடுவாங்க. எல்லாரும் பார்த்துட்டா கை தட்டுங்க. சிறப்பா மாணவர்களோட கொஞ்சம் பாடம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சிறப்பாக சிலம்பாட்டம் வந்திருக்கிற பாராட்டுங்க. வந்திருக்கிற பெற்றோர்கள் பார்வையாளர்கள் பாராட்டினா கொஞ்சம் மிக சிறப்பாக இன்னும் சிறப்பாக ஆடுவார்கள். சிறப்பாக சிலம்பாட்டம் வந்திருக்கும் நமது உடங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசாதனா மாணவர்கள் சிறப்பாக சிலம்பம் பயிற்சி உங்கள் முன்னால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தற்காப்பு பயிற்சியான சிலம்பம் போட்டி இப்பொழுது மாணவர்கள் உங்கள் முன்னால் சிறப்பாக முன்னாடி வந்து விளையாடுங்க. உங்களுக்கு பார்வையாளர் சிறப்பாக கம்பு சண்டை செய்து கொண்டிருக்கும் தவனேஷ் வருண் அவர்களுக்கு பாராட்டுகள்.
சிறப்பாக கம்பு அடித்துக் கொண்டிருக்கிற அன்பு மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். மார்கொம்பு வைத்து அவர்கள் உங்கள் மத்தியிலே நடித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திரு தருண் சிவனேசன் அவர்களை நாம் உற்சாகப்படுத்தும் வண்ணமாக நாம் கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். விசாகன், தீனதர்ஷன், கரண், தவனேஷ், அன்பு மாணவ செல்வங்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். மிக சிறப்பாக கைப்பால் செய்து கொண்டிருக்கும் விசாகன், தீனதர்ஷன், கரண், தவனேஷுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரங்கராட்டினம் செய்து காட்டிக் கொண்டிருக்கும் கஷ்மிபா கர்த்தனிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அஸ்வின், பால், அவந்திகா, ஈஸ்வரி ஆகியோருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். சுருள்வாள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆதித்யா, தீனதர்ஷன். மிக சிறப்பாக சுருள்வாளி செய்து கொண்டிருக்கும் ஆதித்யா, தினதர்ஷனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். ரங்கராட்டினம் ஸ்ரீ அஸ்மி மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் உற்சாகப்படுத்தும்படி நாம் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம்.
மிக சிறப்பாக செய்து காட்டிய அன்பு பிள்ளைகளுக்கு மாஸ்டர் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். மாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கொண்டாடு கொண்டாடு குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு வித்து ஒண்ணு விதைச்சாக்க முத்து விளையுது நம் நாடு மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மழையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் கொட்டுது கொட்டுது நம்மை விளையாட நிலமெல்லாம் நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது பழமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் கொடியாத கொண்டாடு கொண்டாடு குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு காடு கொண்ட மூங்கிலெல்லாம் நாதஸ்வரம் தான். அதில் காத்து வந்து வாசிக்குமே ஏழு ஸ்வரம் தான். பறவைகளும் நாங்களும் தான் சேமிப்பதில்லை. எங்க பரம்பரைக்கு வறுமையில் பஞ்சமும் இல்லை. விடிய விடிய விளையாடுங்க முடிய முடிய சுதி போடுங்க தெறிக்க தெறிக்க துடி கொட்டுங்க பறந்து பறந்து பறை கொட்டுங்க மலையில் மலையில் பிறந்த மாணிக்கம் நாங்க மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நம்மை விளையாட நிலமெல்லாம் நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது பழமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொடியாத கொண்டாடு கொண்டாடு குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு
நாடகத்திற்காக மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்கம்மா வாங்க, கீரை வாங்கம்மா வாங்க, கீரை வாங்கம்மா வாங்க, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை வாங்கம்மா வாங்க, கீரை வாங்கம்மா வாங்க. கீரைக்காரரே, கீரை என்ன விலை? கீரை வேணும், 2 கட்டு கொடுங்க. வாங்கம்மா, கீரை ஒரு கட்டு 10 ரூபாய் தான். உங்களுக்கு எவ்வளவு கீரை வேணுமோ வாங்கிக்கோங்க. சூப்பர் கீரையா? என்கிட்ட இருக்கிற கீரை எல்லாம் சூப்பர் கீரையம்மா. கீரை கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை, கீரையோ கீரை வாங்கம்மா வாங்க. கீரைக்காரரே, கீரைக்காரரே, என்னம்மா கீரை வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் பொண்ணு கீரைக்காரரே, கீரைக்காரரே, என்னம்மா கீரை வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் பொண்ணு வயிற்று வலியில துடிக்கிறா. ஏதாவது ஆட்டோ இருந்தா கூப்பிடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த வயிற்று வலிக்கலாமா ஹாஸ்பிட்டல் போகணும்? பின்ன எங்கயா போக? இங்க வாங்கம்மா, எங்கிட்ட நிறைய பச்சை இருக்கு. அதை அரைச்சு குடிச்சா பொண்ணோட வயிற்று வலி குணமாகும். ஓ அப்படியா? நன்றி அம்மா. வாங்கிக்கோங்க அம்மா, வாங்கிக்கோங்க. எப்பா என்ன களைப்பா இருக்கு, இந்த அழகான மருந்து கீழே படுத்துறாங்கன்னா நல்லா இருக்கும். எப்பா அருமையான மரம், இந்த நிழல் காத்தே துப்பா, இனி இங்கேயே படுத்துறங்களாம். பத்து வருடங்களுக்கு பிறகு நடக்கும் ஒரு சம்பவம். வாங்கம்மா வாங்க, கீரை வாங்கம்மா வாங்க, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை வாங்கம்மா வாங்க, கீரை வாங்கம்மா வாங்க. என்ன களைப்பா இருக்கு? இந்த அழகான ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, அது எங்க? அந்த மரத்து கீழே படுத்துறங்களாம். அது எங்கே போச்சு? எங்கே காண? தூரத்துல ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட கேட்போம். ஓ அழகா வேற இருக்க. ஓ பியூட்டிஃபுல் லேடி, ஒரு மரம் இருந்துச்சு, அது எங்க? வாட் மரம்? யூ மீன் ட்ரீ? ஐ டோன்ட். வாட் மரம்? யூ மீன் ட்ரீ? ஐ டோன்ட் எனி ட்ரீ. ஐ only beauty parlors, nice shopping malls. Get lost. I don't any tree. என்னம்மா இப்படி பேசுற? மரத்தே தானம்மா கேட்டேன். எப்பா எப்பா அங்க ஒரு தம்பி வாரான், அந்த தம்பி கிட்ட கேட்போம். எப்பா தம்பி, இங்க ஒரு மரம் இருந்துச்சு, அது எங்க? என்னது மரம்பா? எனக்கு இந்த மரத்தை பத்திலாம் தெரியாது. சரி, இந்த பாட்டில பத்தி தான் தெரியும், சொல்லவா? போமா. மரமா மரம் வந்துட்டார். ஊரா தெரிஞ்சுக்கிட்ட, உலகம் புரிஞ்சுக்கிட்டான் கண்மணி, என் கண்மணி. ஞானம் பிறந்திடுச்சு, நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி, என் கண்மணி. எப்பா இவங்களுக்காச்சும் மரத்தை பத்தி தெரியுமா? ஏ பாப்பா, எங்கே போற? ப்ரூஃபில்க்கு போகின்றோம். ப்ரூஃபில் என்னது? அது கூட தெரியாதா? அது ஒரு பெரிய பில்டிங். சாக்லேட், ஐஸ்கிரீம், லாலிபாப் எல்லாமே கிடைக்கும். என்னம்மா ஒரு பல்லை
போச்சு. அடக்கடைகளே, உங்க வீட்டுல மரமாவது இருக்கா? அதையும் விட்டு வைக்கவில்லைமா. இதோ பாருமா, அந்த மரத்துக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது. நல்ல காற்று கிடைக்குது, நல்ல குளிமையான இடம் கிடைக்குது. கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு மரமாவது வளருமா. என்கிட்ட சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனமா? முதல்ல நம்ம 3 பேரும் சேர்ந்து முயற்சி செய்வோம். அதை பார்த்து மத்தவங்க வருவாங்க. சரிம்மா. மரத்தை வளர்ப்போம், இயற்கை காப்போம். மரத்தை வளர்ப்போம், இயற்கை காப்போம். கிராமிய நடனம் ஆட வருகிறார்கள் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள். Now our students are going to give environmental awareness through their village folk dance. அரிசி விளைஞ்ச ஊரு, என் அத்தா பிறந்த ஊரு, என் அத்தா பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு, ஏன் அப்பா பிறந்த ஊரு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. ஆறு குளம் நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு. அந்த ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. பாதியிடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு. அது மீது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. காற்றினிலும் தண்ணியிலும் எல்லா விஷமும் கலந்திடுச்சு. தம்பி, எல்லா விஷமும் கலந்திடுச்சு. செடி கொடிகள் வளராம பூமி குறுகி போயிருச்சு. தம்பி, பூமி குறுகி போயிருச்சு. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்கள் அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்கள் அமைச்சிடணும். இடர்தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும். இடர்தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி வளர்ச்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக உடைச்சு பூமிக்குள்ள இருப்பதையும் சுரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு.
நண்பனுக்கு கோவில கட்டி போக மாட்டான் உன்னை தான் விட்டு அதிகமா இருக்க ஃப்ரெண்டோட பேச்சு என் நட்பு தான் என்னோட மூச்சு மாமச்சமெல்லாம் கோழி ராஜ கோழி 2 பேரும் ஒன்னா இருந்தா எந்த நல்ல ஜாலி எனக்கு ஒன்னேக்கு நான் உனக்கு நாடு பிடிக்கும் நட்புன்னு சொல்லி பாரு கடவுளுக்கு பிடிக்கும் நண்பனுக்கு கோவில கட்டி காத்துட்டே கட்டே போக மாட்டான் உன்னை தான் விட்டு அதிகமா இருக்க ஃப்ரெண்டோட பேச்சு ஆச்சு என் நட்பு தான் என்னோட மூச்சு மாட்டு வண்டி மேல நாங்க உட்காருவா கீழே ஒரு சிக்கன் அக்கா ஒன்னா ஆயிடுவோம் சென்னை சிட்டி ஃபுல்லா நாங்க சுத்துவோமே இல்ல அந்த கடலை கூட தாண்டி போயிடுவோம் காசை தரிக்கண்டா நட்பின்னா கடைசி வரைக்கண்டா நன்மை வந்தா கதவு திறக்கண்டா நம்மள தொட்டா சொட பாட்டிலும் பறக்கண்டா நீ பொருள் செய்ய வரச்சு பார்த்த பட்டுன்னு தெரிஞ்சுட்டான் என் நன்மை மேல கையை பட்டா காது கீஞ்சிட்டான் நீ பொருள் செய்ய வரச்சு பார்த்த பட்டு தெரிஞ்சிட்டான் என் நண்பன் மேல கையை பட்டா மூக்கு கீஞ்சிட்டான் நண்பனுக்கு கோவில கட்டி காத்துட்டே கட்டி போக மாட்டான் உன்னை தான் விட்டு அதில் மயிருக்கு ஃப்ரெண்டோட பேச்சு ஆச்சு என் நட்பு தான் என்னோட மூச்சு அந்த தியேட்டர் உள்ள பூந்து என் படத்தை பாப்பா ஃபர்ஸ்ட் நாள்ல அவங்க அம்மா வாண்ட சொல்லுவான் அவங்க அப்பா வாண்ட சொல்லுவான் எங்க அண்ணன் மிஞ்ச இனிமே அல்லே கட்டோட்டுக்கு மாலை போடுவா பத்தடிக்கு டான்ஸ் ஆடுவா கஷ்டத்தெல்லாம் அவன் தள்ளுவா படத்தை பத்தி வெளியே கெத்தா சொல்லுவா நான் தாமசாவ திருத்தருவா போஸ்டர் ஓட்டுவா என் டான்ஸை பார்த்து தியேட்டர் உள்ள கையை தட்டுவான் அவன் கஷ்டப்பட்ட காசை குத்தி டிக்கெட்டை வாங்குவான் பல 100 நாள் ஓடு நின்று சாமியை வேண்டுவான் நண்பனுக்கு கோவில கட்டி பார்த்துட்டே கட்டி போக மாட்டான் உன்னை தான் விட்டு அதில் வயிறுக்கு ஃப்ரெண்டோட பேச்சு சி என் நட்பு தாண்ட என்னோட மூச்சு அற்புத படைப்பு இயற்கை. இயற்கை தன் வளங்களை இழக்க தொடங்கிவிட்டது. இயற்கை தன் வளங்களை இழப்பதற்கு யார் காரணம்? சுனாமி, பூகம்பம், புயல், நிலநடுக்கம் ஆகிய இயற்கை சீற்றங்கள் மனிதர்களை அழிப்பதற்கு யார் காரணம்? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களும் மாசுபட்டு குற்றவாளிகளாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்ற கற்பனையை உங்கள் முன்பு நாடகமாக நடித்து காட்ட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவ செல்வங்கள். குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை வேறில்லை. நீதிபதி அவர்களே, இதோ குற்றவாளி கொண்டு நிற்கப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இப்போது பாட்டிலில் அழைத்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், அசுத்தமான
ஆட்சிய தேவையான நீங்கள் கஷ்டமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, மேகத்திலிருந்து இந்த மண்ணில் சிறு சிறு துளிகள் விழும் வரை நான் சுத்தமாகத்தான் இருந்தேன். பின் தெளிந்த நீராக மாறி ஆறு குளங்களில் தேங்கியிருந்தேன். என்னை மாசுபடுத்தினவர்கள் இந்த மனிதர்கள் தான். சாலப்பற்றை கழிவுகள், தோல் கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாவற்றையும் எண்ணில் கலந்து என்னை மாசுபடுத்தினவர் இந்த மனிதர்கள் தான். இவ்வளவு ஏன் சுற்றுமரத்தை எண்ணையும் திறந்தவெளி கழிப்பிடமாக மனிதர்கள் இன்னும் வரை பயன்படுத்துகிறார்கள். இந்த நீர் மிகப்பெரிய அலையாக மாறி ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொண்டு விடுகிறது. ஆனால் மனிதர்கள் தான் மாசுக்கு காரணம் என்று எழுப்புகிறது. மனிதனை சுத்தப்படுத்தத்தான் நான் படைக்கப்பட்டேன். ஆனால் அசுத்தமாகி வரும் என்னை ஒருவரும் சுத்தப்படுத்த நினைப்பதில்லை. ஆனால் கழிவுகளை நான் தேடி போவதில்லை. மனிதர்களால் எனக்குள் கழிவுகள் சேர்க்கப்படுகிறது. நிலம் மேலும் சுனாமியாக மாறுவதற்கு நிலநடுக்கம் தான் காரணம். அதனால் இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். ஐயா, நான் மனிதர்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும் ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை தாய் போல் பூமாதேவி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை இந்த குச்சிவாளி குழி நிறுத்தியது வருத்தத்திற்குரியது. நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். இது படைப்பின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டிவிடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். அதை துளை போட்டு மனிதர்கள் உறிஞ்சு விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான், வீடு கட்டு போகணும் என்னை தோண்டுகிறான், அழகான தங்கத்தை எடுக்கவும் என்னை தோண்டுகிறான், அணுலை கழிவுகளை கொட்டவும் பயன்படுத்துகிறார்கள். மேலும் பிளாஸ்டிக் பைகளை என் மேன்பரப்பை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின் ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. என் அடுக்குகளை மனிதர் துளைத்து விடுவதால் எனக்குள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெளியே வெடிக்கிறது. எனவே இந்த வழக்கில் நெருப்பையும் விசாரிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நிலத்தின் பூகம்பமும் நீரின் சுனாமியும் மனிதவர்களை அளிக்கின்றது. இதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இவர்கள் இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்குள்ளே தீப்பழப்பாகவும் பூமிக்கு மேலே சூரியனாகவும் நான் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழையாக பொழி செய்வது என்னுடைய வேலையாகும். ஆக்கவும் அழிக்கவும் மனிதர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அழிவுக்காக தான் அதிகமாக பயன்படுத்துகிறார். வன்முறையிலும் என்னை பயன்படுத்துகிறார். மென்மையான சமையலும் பயன்படுத்துகிறார். நான் செய்யும் தரு ஒன்றுதான். நான் எரியும் போது கரியமிலா வாயு தான் காற்று மண்டலத்தை நன்றாக்குகிறது. இதற்கு நான் காரணமில்லை. என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். மனிதர்களால் மாசுபடுத்தப்படும் காற்றையும் இவளுக்கில் ஒரு வியாதியாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. ஒரு காலத்தில் இந்த பூமியை சுத்தமாக சுற்றி திரிந்தேன். இப்போது எனக்குள் இருக்கும் பிராணவாயுவின் அளவு குறைந்தது. கரியமில வாயுவின் அளவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவு. தொழிற்சாலையிலிருந்து 400 மீட்டர் தொலைவில் புகை வருகிறது. பல காடுகள் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாகத்தான் காட்சி அளிக்கிறது. பட்டாசு கலர் கந்தக புகை என்னுடன் கலர்கிறது. பண்புலையாளர்கள் டயர்களை கொளுத்துவதால் புகை வருகிறது. அது என்னுடன் கலர்கிறது. மனிதர்கள் பல அஞ்சாண்டம் தன்னையும் அழிக்கும் என்னையும் அழிக்கும். சிகரெட் நச்சு பொருள் தானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தா மட்டும் போதுமா? இதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் வழக்கில் சேர்த்துக்கொள்ள செல்கிறது. பெர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். மனிதர்கள் ஆகாயத்தை மனிதர்கள் எந்த தீங்கு விளைக்கிறார்கள்? ஆகாயத்தை மனிதர்கள் மாசுபடுத்த எப்படி முடியும்? எனவே இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்கக்கூடாது என்று கூறுகிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். பாதிப்பை பற்றி தீர விசாரிப்பது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதர்கள் மாசு ஏற்படுகிறதா? கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறது யுவரனர். இந்த காற்று மனிதர்களால் மாசுபடுவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்திற்கும் இடையே ஆன ஓசோன் படலத்தில் ஆங்காங்கே ஓட்டை விழுந்து விட்டது. இதனால் என் வழியாக சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலின் நீராவியை மட்டும் மேகமாக சுமந்த நான் இப்பொழுது கரிப்புகையை அதிகமாக சுமக்கிறேன்.
ஆராய்ச்சிக்காக மனிதர்கள் ஏவப்படும் ராக்கெட் புகை என் வானமண்டலத்தையே சீரழிக்கிறது. இப்படியே நீடித்து கொண்டிருந்தால் நான் மழைத்துளிக்கு பதிலாக அமிலத்துளைகளைத்தான் மழையாக பொழிவேன். இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்து பார்த்ததில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய மாசுபடுவதற்கு பல காரணங்கள் என்றாலும் மனிதர்களின் ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்துகிறது என்று ஆகாயத்தின் பாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதரின் பழக்க வழக்கத்தாலும் தேவைகள் அதிகரிப்பதாலும் தொழிற்சாலையின் கழிவுகள், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை மிக வேகமாக பெருகி வருவது முற்றிலும் உண்மை. எனவே பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு மனிதர்கள் காரணம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. எண்ணெய், அதாவது இந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் என்னை பரிசோதித்து பயிர்விடுகிறார்கள். பருமனையாகவும் விரைவாகவும் பயிர் வளர்ந்தால் போதும் என்று அளவுக்கு அதிகமாக உரங்களை போட்டு என் வளத்தையே சீரழிக்கின்றனர். பஞ்சபூதங்களையும் பாழாக்குவது மனிதர்கள் தான். ஆமா, மனிதர்கள் தனிப்பான தொழில்நுட்பத்தால் மட்டுமே இந்த மாசுகளை பெருமளவு குறிக்க முடியும். எனவே மாசுகளற்ற உலகத்தை எவ்வைகளையும் மனிதர்கள் முயற்சி செய்யவும் அரசு அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை விரிவாக செய்யவும் என்று நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. மேலும் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொண்டு சாதகமான கருத்துக்களை தெளிவுபடுத்திய காற்று மற்றும் ஆகாயத்தை நீதிமன்றம் பாராட்டுகிறது. இது கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். Like that, our third standard student saw the beauty of the peacock through their beautiful dance performance.
மழையும் போச போசங்குதே அடியம்மாடி மழையும் போச போசங்குதே Thank you.
பக்கத்திலே வச்சுக்கிட்டு புடிச்சிருக்க வெக்கமா இருக்காதா பாரு பாட்டி. மாப்பிள்ளைய பக்கத்திலே வச்சுக்கிட்டு புடிச்சிருக்க வெக்கமா இருக்காதா? கடலை அடிச்சுக்கிட்டு இருக்க தின்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆகிவிடும். மொத்த குடும்பம் பேட்டி இருக்கா? சரி வேலையை பார்த்தேன். நல்லா வெளிச்சமா இருக்கு, நல்லா கிளைமேட். யாராவது வந்தா நல்லா உட்கார்ந்து பேசலாம். பா 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 டேய் பா பா டேய் ஒன்னியேதான். உங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நீ வீட்டுக்கு போவியா? சாக்கியா கஞ்சி தண்ணி கொண்டு வந்திருக்கியோ? கஞ்சி இல்ல, உங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நீ வீட்டுக்கு போவியா? உனக்கு கல்யாணமா? ஐயோ கல்யாணம் இல்லையா? வாழ்த்துக்கள். ஐயோ கல்யாணம் இல்லையா? எனக்கு வேண்டாம், உனக்கு தரல. உங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? எங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? அதுக்கு போட்டு கல்யாணம் அது இது. முதல்ல இருந்து இதை தானே சொல்லிட்டு இருக்கேன். உன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. நீ வீட்டுக்கு போவியா? அப்ப அந்த ஆடை பாத்துக்கன்னா உனக்கு வேற வேலை இல்ல. இந்த ஆடை வேற மேய்க்கணுமே. இன்னைக்குன்னு பார்த்து எங்க அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்களே. சாப்பிட்டியா? வந்தேன். எங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க அத்தை இறந்துட்டாங்களா? எங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த வீடு எங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீ இந்த ஆட்டுக்குட்டியை பாத்துக்க, நான் ஒரு ஆட்டுக்குட்டி தரேன். உன்னை சுத்தி வரணுமா? நீ இந்த ஆட்டுக்குட்டியை பாத்துக்க. ஆட்டை பாத்துக்கணுமா? ஆமா. இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? இவன் அவனோட பெரிய சவுடனா இருப்பான் போலயே. அங்க ஜாக்சன் இருக்கு, எங்க வா. எங்க எங்க சாப்பிடுங்க தானே இருக்கு. ஒரே கவனிப்பு. என்னையோட ஆடினில் எல்லாம் மேய்க்க எங்கூட வந்துரு. எங்க அத்தையும் அம்மாவும் ஊர்ல இருந்து வந்திருந்தாவல்ல. நீ இந்த ஆட்டுக்குட்டி பாத்துக்கோ, உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தரேன்னு சொன்னீங்களா? இன்னும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு காலு கொஞ்சம் உடஞ்சிருக்கு. வச்சுக்க, வீட்டுல போய் வெட்டி சாப்பிடு. ஆட்டு கால் நான் உடைக்கல. ஒரு ஆள் அங்க போச்சு, கேங்க நத்திட்டு போச்சு. இங்க வந்து நின்றுட்டு ஆட்டுக்கால உடைக்கல. வச்சுக்க, மனசுக்கு குத்தும்ல. ஆட்டுனா குத்தல. வச்சுக்க. எனக்கு நான் ஆடுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு ஆடுக்குட்டி காட்டுருக்காங்க, கொடுக்காம வச்சிருக்க மாத்துக்கோ. எங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருந்தாவல்ல. அதுக்கும் பிரச்சனை இல்லை. எங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருந்தாவ. இந்த ஆட்டுக்குட்டியை பாத்துக்க, உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தரேன்னு சொன்னேன். அந்த ஆட்டுக்குட்டி இதான், வச்சுக்க. எனக்கு வேண்டாம். சாப்பாடு வந்துட்டு என்ன? எங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருந்தாவ. இந்த ஆட்டுக்குட்டியை பாத்துக்க, உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தரேன்னு சொன்னேன். பட் ஆட்டுக்குட்டியை கொடுத்தா வாங்க மாட்டேங்கானே. நீங்க கொடுங்கண்ணே. என்னங்க அண்ணே? ஒரு ஆடு அங்க கேங்க கத்திட்டு போச்சுன்னா இங்க வந்து நின்றுட்டு ஆட்டுகளை உடைக்கலங்க. இவன் உடைச்சேங்க. என்னன்னு கேளுங்கண்ணே. கொடுங்கண்ணே. எங்க அத்தை மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஆட்டுக்குட்டியை பாத்துக்க, உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தரேன்னு. பட் ஆட்டுக்குட்டியை கொடுத்தா வாங்க மாட்டேங்கானே. நீங்க கொடுங்க. நில்லுங்க, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வழியில ஒரு சைக்கிள் நின்றுச்சு, சாவையோடு நின்றுச்சு. எடுத்துட்டு வந்துட்டேன். அது உன் சைக்கிள் எனக்கு தெரியாது, அவன் சைக்கிள் எனக்கு தெரியாது. வழியில ஒரு சைக்கிள் நின்றுச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். நான் சொல்றேன், உன் சைக்கிள் எனக்கு தெரியாது, அவன் சைக்கிள் எனக்கு தெரியாது. பட் அவன்கிட்ட எப்படியாவது இந்த ஆட்டுக்குட்டியை கொடுங்கண்ணே. நீங்களும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பஞ்சாயத்து வச்சு காப்போம். கஞ்சி முட்டை வைக்க போறானா? நீ தான் சண்டை பேசாத. அப்ப நானும் சண்டைப்ப. கஞ்சி முட்டை வைக்கிற வந்துட்டாரு. தலைவர் வணக்கம். இங்க வந்து உட்காருங்க. எங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க தலைவரே. உன்ட்ட ஆட்டுக்குட்டியை பாத்துக்க, உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தரேன்னு சொன்னேன். உன்ட்ட ஆட்டுக்குட்டியை கொடுத்தா வாங்க மாட்டேங்கானே. ஐயா, ஒரு ஆடம் கேங்க கத்திட்டு போச்சியா இங்க வந்து நின்றுட்டு. இவன் உடச்சிங்க. அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு கேளுங்க. ஐயா, நான் சொல்றது கேளுங்க. வழியில ஒரு சைக்கிள் நின்னுச்சு, சாவியோடு நின்னுச்சு. எடுத்துட்டு வந்துட்டேன். அது அவன் சைக்கிள் எனக்கு தெரியாது, இவன் சைக்கிள் எனக்கு தெரியாது. அவன் சைக்கிளுங்க, இவன் சைக்கிளுங்க.
வழியில ஒரு சைக்கிள் இருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். நிறுத்துங்க. நீ சொன்னாலும் சரி, நீ சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, அவன் அங்கதான், நான் இங்கதான். எப்படியாவது கொடுத்தாங்கண்ணே தலைவர் இந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு. நீ 3 பேர் சொன்னாலும் சரி, 30 பேர் சொன்னாலும் சரி, அவன் அங்கதான், நான் இங்கதான். Cultural dance, our students are sign also Kerala dance.
இசை நடக்கும் சீர் நடக்கும் திரு நடக்கும் திரு அறத்தின் செயல் நடக்கும் பார் நடக்கும் படை நடக்கும் பசி நடக்காது விழாவில் பங்கு பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.